அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அறிவு, செயற்கை நுண்ணறிவு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாக வச்சுக்கலாம், பஸ் வேர்ட் அப்படிம்பாங்க. எல்லோரும் உலகமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சாட் ஜிபிடி ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் சாயந்தரம் கரண்ட்டு போயிருந்தாலோ அல்லது நம்ம வேலைகள் முடிஞ்சாலோ வீட்டை விட்டு வெளியில் வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுவோம், சேட் பண்ணுவோம். அது மூலிமா எந்த மளிகை கடையில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மலிவான விலையில் பொருள் கிடைக்கிது, எங்கே கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், பரதநாட்டியம் சேரலாம், பல விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே சாட் ஜிபிடியை நம்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்ல மாட்டேன், நாம் ஏற்படுத்திக்கிட்டோம். இதிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தோம்னா இந்த ஹியூமன் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்மளால் திரும்பியும் கொண்டு வர முடியும். இப்போ ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கே போக முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மை இல்லை. நான் ஒரு தடவை மைசூர் போயிட்டு திரும்பி வரும்போது தவறான ரோடில் வந்தோன்னு எனக்கு தோணுச்சு. ரோட்டில் வேலை முடித்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஆட்களோட பேசணும். அவங்க சொன்னாங்க, இதே ரோட்டில் நேராக போங்க, வலது பக்கம் திரும்புங்க, அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தாங்க. அதுதான் நான் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஜென்ரல் பப்ளிக் சர்வீஸ். இப்போவும் இந்த காலத்துலேயும் இயற்கை அறிவை நம்ம நம்பினா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் அப்சர்வேஷன் பண்ணி தான் பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய கற்கால மனிதன் சீசன் எப்படி வருது, எப்போ காய்கறியில் பயிரிடலாம், எல்லாமே அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம மெஷின்ஸை ரொம்ப நம்பும்போது நம்மளுடைய நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு காரை ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, அதில் பேசுகிறவங்க ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது, மெஷின் ஜெனரேட்டட் வாய்ஸ். அவங்க பேசுகிறத நம்ம கேட்கலாம், அவ்வளோதான். உங்கள் பேரை சொல்லவும் அப்படிங்கிறாங்க, சர்வீஸ் பிடிச்சிருந்தா ஆம் இல்லை என்று சொல்லவும் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது இது வந்து ஒரு மோனோலாக். அவங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியுது, அவ்வளோதான். நம்ம சொல்கிறத எதுவும் அவங்களால கேட்க முடியாது. இப்போ நம்ம ஒரு இறப்பு நடந்து ஒரு வீட்டில் இருக்கோம்னா அந்த வாய்ஸ் என்ன சொல்லுவோம், பேசி முடிச்ச பிறகு ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாராவது ஒரு இறந்து போனவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு குட் டேன்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோமா? அப்போ மனிதன் தான், மனிதனை நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மெஷின்ஸ் வேணும், ஆனால் அளவோடு பயன்படுத்தணும்னா நமக்கும் நல்லது, மெஷின்ஸுக்கும் நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.